अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन अस्सलातु वस्सलामु अला नबिय्यिल मुरसलीन व आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ालल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमा यंतिक़ु अनिल हवा इन हुवा इल्ला वह्युन यूहा सदक़ल्लाहुल अलीयुल अलीम। अन आइशा रज़ियल्लाहु तआला अन्हा क़ालत अन्न नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम कान यअतकिफ़ु अल अश्रिल अवाख़िर मिन रमज़ान हत्ता तवफ़्फ़ाहुल्लाहु औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्हम्दुलिल्लाह। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிழந்த மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் தராவீஹ் தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்துகளில் பொதிந்திருக்கின்ற நவீன அறிவியல் சம்பந்தமான செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, ரமதானுடைய இன்றோடு 20வது தராவீஹை நிறைவு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை மக்ரிபிலிருந்து ரமதானுடைய 3வது 10 அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பமாகிறது. ரமதான் மாதத்தில் பிரத்யேகமான அமல் நமக்கு தெரியும். நோன்பு அது கட்டாய கடமை. அதே போன்று தராவீஹ் தொழுகை அது சுன்னத். இந்த ரெண்டு போல இன்னொரு முக்கியமான அமலை பெருமானார் இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால் தராவீஹை விட அதிகமான வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக பெருமானார் ரமதான் மாதத்துடைய கடைசி 10 தினங்களில் ஒரு அமலை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பேர் ஏத்திகாஃப் என்று பெயர். இன்றைய தினம் ஏத்திகாஃப் சம்பந்தமான குர்ஆன் ஹதீஸ் பற்றிய தகவல்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பேசலாம். அறிவியல் சம்பந்தமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஒரு நாள் ஒதுக்கி வைத்து கொள்ளலாம் என்ற ரீதியில் நம்ம செய்திகளை தேடினோம். ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஏத்திகாஃபிலும் நவீன அறிவியல் சம்பந்தமான சில பலன்கள் இருப்பதனால இன்ஷா அல்லாஹ் அது பற்றிய சில தகவல்களையும் நான் உடைய இறுதியில் அதை பற்றி பேசுகிறேன். பொதுவாக ஏத்திகாஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமல். ஆனால் இன்றைக்கி எல்லா மஹல்லாவிலையும் ரொம்ப பலகீனமாக இருக்கிறது. ஏத்திகாஃபை பற்றிய ஒரு தெளிவு மக்களுக்கு மத்தியில் இல்லை. நோன்பில் காட்டுற ஆர்வம், தராவீஹ் தொழுகையில் காட்டுகின்ற ஆர்வம் ஏத்திகாஃபில் பெரும்பாலும் காட்டுவதில்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நேரம் கொடுக்க முடியல. நோன்புங்கிறது பசியோடு இருக்கிறோம், 13-14 மணி நேரம் பசியோடு இருக்கிறோம். ஆனால் நம்ம வேலை எதுவும் தடைப்படலை. நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். கடைக்கு போகிறது, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், வீட்டு வேலைகள் எல்லாம் பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதே போல் தான் தராவீஹும் அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வேகமாக எக்ஸ்பிரஸ் மாதிரி அடிச்சுட்டு ஓடிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஈத்திகாஃப்னா 10 நாள் இல்லையா, 240 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காரணும். துனியாவை விட்டு முழுமையாக ஒதுங்கி இருக்கணும். வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் ஈடுபடக்கூடாது, குடும்ப சமாச்சாரங்கள் ஈடுபடக்கூடாது. முழுக்க 10 நாள் ஒரு இடத்துல உட்கார்றது நம்மளால் ஜீரணிக்க முடியல. அது முடியவே முடிய மாட்டேது. ரொம்பவும் பலகீனமாக அது நம்மளால் முடியாதுன்னு முடிவு செஞ்சிட்டோம். அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க, அவங்கவுங்க ஈத்திகாஃப் இருப்பாங்க. நம்ம பொழப்புக்கு நம்ம வீடுகளுக்கு ஈத்திகாஃப்லாம் சாத்தியம் இல்லை என்பதாக பரவலாகவே இன்றைக்கி ஈத்திகாஃபின் மீது ஒரு ஈத்திகாஃப்லேருந்து தள்ளியே இருக்கிறோம். நமக்கும் ஈத்திகாஃபுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு. ஆனால் அல்லாஹு தஆலா பாருங்கள், அதில் நமக்கு ஒரு இலகு ஏற்படுத்தியிருக்கிறான். நோன்பு எல்லோரும் வச்சாகணும், ஃபர்ல் ஐன் இல்லையா. ஊரில் 100 பேரில் 10 பேர் வச்சா 90 பேர் மீது கடமை நீங்கிறாது. 100 பேருமே நோன்பு வச்சாகணும். தராவீஹ் அப்படி தான், எல்லோரும் மீதும் சுன்னத். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு ஈத்திகாஃபை ஃபர்லே கிஃபாயாவாக ஆக்கியிருக்கிறான். சுன்னத்தை முஅக்கதா கட்டாயமான சுன்னத்தாக இருந்தாலும் அது ஃபர்லே கிஃபாயான்னு சொன்னால் 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒருத்தரோ 2 பேரோ அந்த கடமையை நிறைவேற்றினா
10 பேர் மீதும் குற்றம் நீங்கிடும், குற்றவாளியாக ஆக மாட்டாங்க. ஜனாசா தொழுகை மாதிரி. இப்போ மஹல்லால் ஒரு மௌத் வருது, திருப்பள்ளிக்கு ஒரு 20 பேர் தான் ஜனாசாவில் தொழுதாங்க. 2000 தலைக்கட்டு இருக்கக்கூடிய மஹல்லால் 20 பேர் தொழுதாமா சரி வருமான பிரச்சனை இல்லை. அந்த 2000 பேர் மீது குற்றம் நீங்கிடும். ஒருத்தர் கூட ஜனாசா தொழுகலாட்டி இந்த மஹல்லால் இருக்கக்கூடிய 2000 பேரும் குற்றவாளி. அதே மாதிரி தான் ஈத்திகாஃபு. இங்கே ஒரு 500 தலைக்கட்டு இருந்தாலும் ஒருத்தரோ 2 பேரோ ஈத்திகாஃப் இருந்தாலும் இந்த 500 பேர் மீதும் குற்றம் நீங்கிவிடும். ஒருவேளை ஜமாத்து தொழக்கூடிய பள்ளிவாசலில் ஒருத்தர் கூட ஈத்திகாஃப் இல்லை என்றால் எழுதி வைத்து கொள்ளுங்கள், 500 பேருமே குற்றவாளி. 500 பேருமே குற்றவாளி. ஒரு மஹல்லாவில் ஈத்திகாஃப் ஜமாத் நடக்கக்கூடிய பள்ளிவாசலில் ஈத்திகாஃப் ஒருத்தருமே இருக்கலைன்னு சொன்னால் இந்த ஒருத்தர் இருந்தால் இந்த மஹல்லாவை பூரா இவர் பாதுகாத்துருவார். ஒருத்தருமே இல்லைன்னு சொன்னால் மஹல்லா முழுக்க குற்றவாளி ஆகிவிடுவார். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குறிப்பாக நம்மளை மாதிரி சின்ன பள்ளிவாசல்களில் ரொம்பவும் பலகீனமாக இருக்குது. பெரிய பெரிய பள்ளிவாசல்களில் கூட்டமாக இருக்கிறாங்க. இப்போ திருப்பள்ளிவாசல் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் போனீங்கன்னா 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. அதில் இருக்க 2 பேரை கூப்பிட்டா கூட இங்கே வரமாட்டேன்றாங்க. அவங்க அங்கே தான் இருந்து பழகிட்டாங்க. பள்ளிவாசலில் தான் எல்லாம் ஒன்று தான். எங்கே இருந்தாலும் கடமை நீங்கிற போகுது, கடமை எங்கே இருந்தாலும் நன்மை கிடைக்க போகுது. இந்த பள்ளியில் இருந்தால் நன்மை, அந்த பள்ளியில் இருந்தால் நன்மை எதுவும் கிடையாது. வேணால் பைத்துல் ஹராம, மஸ்ஜிதுல் ஹராம, பைத்துல் முகத்தஸ் இந்த 3 பள்ளிகளை வேணால் சொல்லலாம் நன்மைகள் கூடன்னு சொல்லி. இந்த 3 பள்ளியை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளியும் ஒரே நன்மை தான். என்னுடைய பார்வையில் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் திருப்பு பள்ளியில் இருக்கக்கூடிய நபர்களை விட இங்கே இருக்கிறது நன்மைகள் கூட. என்ன சொன்னால் இங்கே ஒருத்தரையும் இருக்கிறதும் இல்லை. அதனால் முடிஞ்சால் தஸ்கீல் பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேரை தஸ்கீல் பண்ணி நம்ம பள்ளிக்கு வாங்கப்பா, இங்கே இருங்கப்பா, அங்கே பண்ணுற எல்லா வசதிகளையும் இங்கே பண்ணி கொடுக்குறோம். திருப்பு பள்ளிவாசலில் என்னவெல்லாம் வசதி பண்ணி கொடுக்குறாங்க. ஜமாசாரை இந்த வசதிகள் பண்ணி கொடுக்குறது இல்லை. சில பேருக்கு ஹேபிட் ஆயிடுது. சில பேருக்கு பழக்கம், ஜும்மான ஒரு இடத்துக்கு தான் போய் தொழுவாங்க. எங்கே தொழுதாலும் அந்த பள்ளியில் போய் ஜும்மா தொழுதாலும் ஜும்மா தொழுத மாதிரி ஆகும். எங்கே போனாலும் நான் நோன்பு திறக்கிற பள்ளியில் போய் நோன்பு திறந்தால் நோன்பு திறந்த மாதிரி, இந்த பள்ளியில் போய் தராவி தொழுதான் தராவி தொழுத மாதிரி. அது மைண்ட் செட்டு. அப்படிலாம் கிடையாது. அது மனசு தான் காரணம். அப்படிலாம் ஷரியத்தில் எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அது முடிந்தளவு இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமாவது யாராவது ஒருத்தரையாவது 2 பேரையாவது நம்முடைய மஹல்லாவில் ஈத்திகாஃபில் இருப்பதற்கு முயற்சி செய்ய சொல்லுங்கள். இந்த 1 நாள் 2 நாள்லாம் கடமையில் வராது. 1 நாள் 2 நாள்லாம் நஃபிலில் தான் வரும். 10 நாள் முழுசாக ஒருத்தர் இந்த நாளை மகரிபில் ஒருத்தர் உள்ளே வந்துட்டு ரமலான் ஷவ்வாலுடைய பிறையை பார்க்குற வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் அது சுன்னத்தாக முஆக்கதாவாகும். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாக ஆகும் என்பதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, புகாரி ஷெரீஃபுடைய 2026வது செய்தி ஹஜ்ரத் ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யாத்திகிஃபு அஷ்ருல் அவாஹிர மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹுல்லாஹு. ரமலான் கடமையான சமயத்திலிருந்து ஹிஜ்ரி 2லிருந்து மவுத் வரைக்கும் ரசூலுல்லாஹ் விடாத ஒரு அமல் ஈத்திகாஃப் ரசூலுல்லாஹ் எக்காரணத்தை கொண்டு விடவே இல்லை. ஹிஜ்ரி 9 தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. ரசூலுல்லாஹ் அந்த வருஷம் மட்டும் ஈத்திகாஃப் இருக்கலை. அதற்கு பகரமாக அடுத்த வருஷம் 20 நாள் ஈத்திகாஃப் இருந்தாங்க. அப்போது ஈத்திகாஃப் என்பது ரசூலுல்லாஹ் வலியுறுத்திய மிக 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 முக்கியமான ஒரு சுன்னத். அதனால் ஈத்திகாஃப் இருப்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஈத்திகாஃப் ஆக சிறந்த அமல். அல் ஹல்வத்து அல் ஹாலிக், அல்லாஹை நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஈத்திகாஃபில் இருக்குது. நீங்கள் எந்த இபாதத்துலேயும் அல்லாஹை நெருங்குவதற்கான இபாதத்து அந்த வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை, ஆனால் ஈத்திகாஃபில் இருக்கிறது. நான் என்னுடைய ரப்பை நெருங்கப் போகிறேன், படைப்பினங்களை விட்டு ஒதுங்கி இருந்து என் ரப்பை நான் தனிமையில் சந்திக்கிறேன் என்பதுதான் ஈத்திகாஃபுடைய அடிப்படை. ஈத்திகாஃபின் மூலமாக நிறைய பலன்கள் இருக்கிறது. ஹதீஸில் வருகிறது, யார் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் ஈத்திகாஃப் இருக்கிறாரோ 2 ஹஜ்ஜு 2 உம்ரா செய்த நன்மை கிடைக்கிறது. ரமலானில் உம்ரா செஞ்சால் கூட ஒரு ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்குதுன்னு வருது. இன்றைக்கி நம்ம மஹல்லாவில் நிறைய பேர் ஹஜ்ஜுக்காண்டி முயற்சி, உம்ராக்காண்டி ரமலான் உம்ராவுக்காண்டி ஹஜ்ஜு முயற்சி பண்ணாங்க. இன்றைக்கி கிடைக்கல, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ 10 நாள் ஈத்திகாஃப் இருப்பா, 2 ஹஜ்ஜு 2 உம்ரா செய்த நன்மையை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்று இந்த 10 நாள் ஈத்திகாஃபுக்கு ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க இல்லையா. ஒரு நாள் ஈத்திகாஃப் இருந்தால் இவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில் 3 அகலி தொலைவு ஏற்படுகிறது. 3 அகலி, ஒரு அகலி வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான தொலைவு. அப்போ நம்ம ஒரு நாள் ஈத்திகாஃப் இருந்தால், ஒரு மகரிபிலேருந்து அடுத்த மகரிப் வரைக்கும் ஒரு நாள் ஈத்திகாஃப் இருந்தால் என்னிடமிருந்து அல்லாஹு தஆலா நரகத்தை, இங்கேருந்து வானம் எவ்வளவு தொலைவோ அது மாதிரி 3 மடங்கு நரகத்தை தூக்கி எறிந்து விடுகிறான். நரகத்திலிருந்து நம்ம தூரமாகி விடுகிறோம் என்பதாக ரசூலுல்லாஹ் ஈத்திகாஃப் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, எனவே ஈத்திகாஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமல். முதல்ல அந்த அமலை பற்றி ஒரு புரிதல் வேணும். நம்மளாலும் இருக்க முடியும், நம்மளும் இருக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம நம்பணும். அதற்காக முயற்சிகள் செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃப் சம்பந்தமாக நிறைய செய்திகள் பேசுகிறார்கள்.
குறிப்பாக பெண்களும் ஈத்திகாஃப் இருக்கலாம். ஆண்கள் பள்ளியில் இருக்கிற மாதிரி பெண்களும் ஈத்திகாஃப் இருக்கலாம். தனிமையில் வீட்டில் அவர்களுக்கு என்று ஒரு அறை இருந்தால் அந்த அறையில் இருக்கிறது சிறப்பு. அப்போல்லாம் ஒன்றும் அறை இல்லைங்கன்னு சொன்னால் பரவாயில்லை, ஹாலில் இருந்து கொள்ளலாம். அந்நிய நபர்கள் சந்திப்பதை விட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது. வீட்டு வேலைகளை செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். முடிந்தளவு அவர்களும் தனிமையில் தேவையில்லாமல் ரூமை விட்டு வெளியே வராமல் ரூம்லேயே இருக்கிறது முழுக்க முழுக்க இபாதத்திலே இருக்கிறது. ஈத்திகாஃபுடைய பேஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லைலத்துல் கத்ரை அடைவது. ரமலானுடைய கடைசி பத்தில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் ஈத்திகாஃப் இருக்க விரும்புகிறீர்களோ அவங்க என்னோட ரமலானுடைய கடைசி பத்தில் ஈத்திகாஃப் இருங்க என்பதாக சொன்னாங்க. அந்த ஹதீஸுடைய பின்னணியே எப்படி வந்தோன்னா ரசூலுல்லாஹ் ரமலானுடைய முதல் பத்தில் ஈத்திகாஃப் இருந்தாங்க, பிறகு 2வது பத்தில் ஈத்திகாஃப் இருந்தாங்க. 2வது பத்துடைய கடைசியில், அதாவது இந்த மாதிரி 20வது தராவியில் ரசூலுல்லாஹ் அந்த கூடாரத்தை விட்டு தலையை எடுத்து சொன்னாங்க, நான் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து முதல் பத்தில் ஈத்திகாஃப் இருந்தேன், பிறகு 2வது பத்தில் ஈத்திகாஃப் இருந்தேன். இப்போ தான் ஜிப்ரீல் வந்தார், லைலத்துல் கத்ர் ரமலானுடைய கடைசி பத்தில் இருக்குது, அதனால் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்றால் ரமலானுடைய கடைசி பத்தில் ஈத்திகாஃப் இருக்க சொல்லி ஜிப்ரீல் சொன்னார். அதனால் யாராவது லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்று விரும்பினால் அவர் என்னோடு ரமலானுடைய கடைசி பத்தில் ஈத்திகாஃப் இருக்கட்டும்னு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி நமக்கு இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமல். இப்போ அறிவியல் ரீதியான சில தகவல்கள் ஈத்திகாஃபின் மூலமாக நிறைய செய்திகளை பதிவு செய்கிறார்கள். ஈத்திகாஃப்னா தனிமையில் இருக்கிறது. இறைவனை அடைய வேண்டும் என்று தனிமையில் தியானத்தில் இருப்பதற்கு பேர் ஈத்திகாஃப்னு சொல்லப்படும். அருமையான மன அழுத்தம் குறைகிறது இல்லையா? மனம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைகிறது. உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சில சுரக்கும். அந்த ஹார்மோன் தான் எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான பதட்டத்திலே இருப்போம் இல்லையா? யாரை பார்த்தாலும் பயப்படுவோம், ஒரு விதமான நெருக்கடியில் இருக்கும். சில பேருக்கு இனம் புரியாத கவலை இருக்கும், என்னன்னே தெரியாது, ஆனாலும் சோர்வாகவே கவலையாகவே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் இந்த ஈத்திகாஃப் இருப்பது போது அல்லாஹு தாலாவை நெருங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தியானத்தில் தனிமையில் இருக்கும் பொழுது நம்முடைய மன அழுத்தம் குறைகிறது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உடம்புலது குறைகிறது. ஈத்திகாஃபின் மூலமாக கவனம் கிடைக்கிறது, நினைவாற்றல் அதிகமாகிறது, குறிப்பாக மூளை செயல்பாடு மேம்படுகிறது. பெர்ஃபார்மன்ட் கான்டெக்ஸ் என்ற ஒரு சுரப்பி மூளையில் சுரக்கிறது தனிமையில் இருக்கும் பொழுது. கூட்டத்தில் இருந்தால் இந்த சுரப்பி சுரக்காது, தனிமையில் இருந்தால் மட்டும்தான் இந்த சுரப்பி சுரக்கும் மூளையில். இந்த மாதிரி சிந்தனையை சுரக்கும் பொழுது சிந்தனைகள் கழிவு ஏற்படுகிறது, சிந்தனைகள் கழிவு வெளியேறுகிறது. நான் பொதுவாக நிறைய மருத்துவம் பேசணும் இல்லையா? உடம்புல நிறைய கழிவு இருக்கும், அந்த கழிவு வெளியேறும், அதனால் ஆரோக்கியம் கிடைக்கணுன்ட்டு. மூளையிலையும் சில கழிவுகள் இருக்கிறது, நமக்கு அதை பற்றி பெரும்பாலும் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. தேவையில்லாத விஷயங்கள் மைண்டில் சேர்க்குறோம் இல்லையா, குப்பை, அதுக்கு பேர் சிந்தனை கழிவு. உடம்புல கழிவு கொழுப்பு, அதிகப்படியான அந்த கொழுப்புகள் உடம்புல தங்கினா அது கழிவுன்னு சொல்கிறோம். உடம்புல கழிவு. மூளையிலையும் சில கழிவுகள் இருக்கிறது, தேவையில்லாத சிந்தனைகள், வக்கர புத்திகள், ஆபாச சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள், பொய், பொறாமை, பெருமை, கர்வம் போன்ற இந்த அசிங்கங்கள் எல்லாம் மூளையில் தேங்கி இருக்கும். இது வெளியே போகிறதற்கு, இது கழிகிறதுக்கு ஈத்திகாஃப் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. சுய கட்டுப்பாடு, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். சில நேரங்களில் சில காரியத்தை செய்யக்கூடாது நம்ம முடிவு பண்ணுவோம், ஆனால் நம்மளை மீறி செய்வோம் இல்லையா? இன்றைக்கி தம் அடிக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுவோம், ஆனால் நம்மளை மீறி தம் அடிச்சிருவோம். டீ குடிக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுவோம், ஆனால் நம்மளால் இருக்க முடியாது. இதுக்கு பேர் தான் செல்ஃப் கண்ட்ரோல். அவர்கிட்ட இல்லை. நீங்கள் ஈத்திகாஃப் இருங்க, தனிமையில் இருங்க, உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடைக்கும். அதே மாதிரி நரம்பு மண்டலம் பாதுகாக்கப்படுகிறது. ஆட்டோமிக் நர்வஸ் சிஸ்டம் என்பதாக நரம்பு மண்டலத்தில் ஒரு அமைப்பு இருக்கிறது. தனிமையில் இருக்கும் பொழுது மக்களை விட்டும் தனியாக இருந்து இறைவனை துதிப்பதன் மூலமாக இந்த நரம்பு மண்டலம் சிறப்பாகிறது, இதயம் சீராகிறது, இதயத்துடைய இரத்த ஓட்டம் அதிகமாகிறது, மூளைக்கு ஒரு அளவு ஓய்வு நிலை கிடைக்கிறது, மூளை ஓரளவு ரெஸ்ட் எடுக்கிறது, பொறுமை உணர்ச்சி அதிகமாகிறது, கோபம் குறைகிறது, விசாலமான சிந்தனை உருவாகிறது, பிராடான சிந்தனை. இந்த ஈத்திகாஃப் இருப்பதனால ஒருத்தர் எப்பவுமே ஃப்ரீயாக பொதுவாக சிந்திப்பார், சுயநலமாக சிந்திக்காமல் பொதுவாக சமூகத்திற்காக வேண்டி சிந்திக்கின்ற இந்த மனநிலை ஈத்திகாஃபின் மூலமாக ஏற்படுகிறது. குறிப்பாக ஹதீஸில் வருகிறது, தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்வார்கள், உள்ளம் சார்ந்த அசுத்தங்கள். அதாவது யாரை பார்த்தாலும் ஒரு வெறி ஏற்படுறது, ஒரு குரோத மனப்பான்மை, ஒரு விரோத மனப்பான்மை, ஒரு தருப்பெருமை சிந்தனை, ஒரு பொறாமை சிந்தனை, ஒரு பேராசை சிந்தனை, இந்த மாதிரியான உள்ளம் சார்ந்த எல்லா விதமான அசிங்கங்களும் கழிவுகளும் வெளியேறுவதற்கு இந்த ஈத்திகாஃப் என்கின்ற தனிமையில் செய்யக்கூடிய தியானம் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதாக இன்றைக்கு நவீன ஆய்வுகள், மனோதத்துவ நிபுணர்கள் பதிவு செய்கிறார்கள். நீங்கள் ஈத்திகாஃப் இருந்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி மன ரீதியான, உடல் ரீதியான இல்லை, மன ரீதியான நிறைய மருத்துவ பயன்கள் ஈத்திகாஃபின் மூலமாக இருக்கிறது, தனிமையில் இறைவனை துதிப்பதன் மூலமாக இருக்கிறது என்பதாக
நவீன அறிவியல் பேசுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா ரசூலுல்லாஹ் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே முடிந்தளவு ஈத்திகாஃப் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். 10 நாள் என்னால் முடியவே முடியாத ஹஜ்ரத், எனக்கு பயங்கர டைட்டு, எனக்கு அது 10 நாள் கால் ஷீட்லாம் வாய்ப்பு இல்லைன்னா குறைஞ்சது 2-3 நாட்களாவது இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. வீடுகளில் பெண்களிடத்தில் சொல்லி ஈத்திகாஃபில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. குறிப்பாக நம்முடைய பள்ளிக்கு யாராவது ஒருத்தரையா 2 பேரையாவது தஷ்கீல் பண்ணி ஈத்திகாஃப் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக. வருகின்ற காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நாமும் 10 நாள் முழுமையாக ஈத்திகாஃப் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். அதற்கான வழிகளை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்வான். அந்த நல்ல நசீபை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.